ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காக்கா குருவி கூட இழுத்து போத்திட்டு தூங்குற இந்த டைமில் நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சுன்னா, எஸ் இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ நம்ம வேண்டுதல் படி 2வது வாரம் சிறுவாபுரி போக போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலுக்கு அபிஷேகம் போட்டுட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டு போகும்போது தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க நிறுத்துங்க, ஒரு காஃபி வாங்கி கொடுங்கன்னு சொல்லும் போது என் வீட்டுக்கார் அழகாக ஆற்றி அவர் கையாலேயே எனக்கு கொடுத்தாரு. ஒரு வழியாக கோயிலுக்கும் வந்துட்டு சாமி தரிசனமும் முடிஞ்சிருச்சுங்க. அது என்னவோ தெரியல, 1000 முருகர் கோயில் போயிருந்தாலும் சிறுவாபுரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். ஏன் இப்படி சாமிக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுக்கு 1000 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கள்ல, அது போல தாங்க எனக்கு இவர். எனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் முதல்ல இவரை நினச்சி தாங்க அழுவேன். என் லைஃப்பெல்லாம் எங்கடா போகும், என்னடா ஆகும் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி எனக்குன்னு ஒரு லைஃப்பை கொடுத்து என்னை வாழ வச்ச தெய்வங்க அவர். இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும். வேண்டிட்டு 6 வாரம் தொடர்ந்து வந்து அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நானும் சொல்கிறேனே, கொஞ்சம் கேளுங்களேன். நிறைய பக்தர்கள் அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.